தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவ உட்பட 3 பேரை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நாரஹென்பிட்டி பகுதியில் வைத்து சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் குறித்த வாகனத்தை வழிமறித்து வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டதுடன் முன்னாள் பணிப்பாளருக்கு சொந்தமான ஆவணங்களின் கோப்பு அதன்போது திருடப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த வாகனத்தில் வழக்கறிஞர் தினேஷ் தொடங்கொடவும் பயணித்துள்ளார். இந்நிலையில் துப்பாக்கிதாரிகளின் தாக்குதலில் காயமடைந்த இருவரும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இச்சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.